கிருஷ்ணகுமாரியுடைய கைதை வந்து ஏதோ போலீஸ் தானாக முன் வந்துலாம் இது கைது நடவடிக்கை இல்லை. கீழமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பிசிஆர் நீதிபதி தொடர்ந்து வந்து ஏன் இது வந்து கைது செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்ட்டு சிபிசிஐடிக்கு தொடர்ந்து கேள்வி எழுப்பியதன் வெளிப்பாடு வேற வழி இல்லாமல் அவர்கள் வந்து இந்த கைது செய்துள்ளார்கள். சிபிசிஐடியுடைய விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய டிஎஸ்பி கிருஷ்ணகுமாரிக்கு முழு ஆதரவு கொடுத்துருக்கிறார். முழுக்க குற்றவாளிகளுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்றாரு. கூடுதல் சாட்சிகள் இருக்கு, சாட்சிகள் இல்லாமலாம் இல்ல, கால் டீடைல்ஸ் எல்லாம் இருக்குது. சுர்ஜித்துக்கு இந்த மாதிரியான ஜாதிய பின்குலர்களோட தொடர்பு இருக்கு. அவர் வந்து 27ஆம் தேதி சம்பவம் நடந்த 27ஆம் தேதிக்கு முன்னால யார் கூட எல்லாம் பேசினாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் சேகரிக்கப்படணும். அப்ப இன்னும் இதுவரை சேகரிக்கப்படல. கொலை நடப்பதற்கு முன்பும் விசாரிக்கப்படல. அப்படிலாம் ஒரு சயின்டிபிக் அப்ரோச்ல இந்த விசாரணை நடைபெறவே இல்லை. இந்த சுர்ஜித் கேடிசி நகர் பகுதியில் அதுக்கு பக்கத்துல அந்த பைபாஸ் ரோடு பக்கத்துல ஒரு நாய் வளர்ப்பதற்காக ஒரு குடோன் வச்சிருக்காரு. அதுல மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த ஜாதிய பின்புலங்கள் கொண்ட நபர்கள் எல்லாம் அதுல கூடி இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் போலீஸுக்கு தெரியும். அதற்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு இருக்கா? நிச்சயமா இருக்கும்ல. இண்டிவிஜுவல் வந்து எப்படி வந்து இவ்வளவு பெரிய ஒரு படுகொலையை நிகழ்த்த முடியும்? சுர்ஜித் வந்து அதுக்கு முன்னாடி கூட என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிகள் இருந்தார் அப்படின்றது ஆராயப்படணும். யாரோலாம் தொடர்புல இருந்தாருன்றது ஆராயப்படணும். இதுவரையிலும் கவினுடைய போன் ஓபனே செய்யல. இல்ல புரியல. கவினோட போன் போலீஸ் கஸ்டடியில இருக்கு. ஆனா இந்த நொடி வரையிலும் கவினுடைய போன் ஓபன் செய்து அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்று விசாரணை செய்யப்படவே இல்லை. இல்ல ஓபன் செஞ்சுட்டு அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு சொல்லி எங்கிட்ட மறைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. எங்களுடைய சந்தேகம் ரொம்ப வலுக்குது. இந்த போன்ல ஏதோ இருக்குது, ஆதாரப்பூர்வமான இன்னும் அதிகப்படியான ஆதாரங்கள் அந்த போன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த டிஎஸ்பி இன்னவர்களும் போனை வந்து அபிஷியலா ஓபன் பண்ண மாட்டேங்காருன்னு நாங்க சந்தேகப்படுறோம். அப்படின்னா நீங்க சொல்ற விதத்தையும் பார்த்தா இது ஒரு கூட்டுச்சதி என்பதற்கான எல்லா பிரைமா ஃபேஸையும் வந்து எல்லாமே இருக்கு, எல்லா முகாந்திரமும் இப்போ வந்து இருக்கு. இந்த சதியின் நாயகன் காசிபாண்டியன் ஆய்வாளர் தான். நான் இந்த ஸ்ட்ரெயிட்டாகவே குற்றச்சாட்டு சொல்கிறேன். தோழர் வணக்கம். கடந்த ஆண்டு நம்ம ஒரு நேர்காணல் செஞ்சுருந்தோம். கவின் ஆணவ படுகொலை வழக்கு தொடர்பாக நம்ம நேர்காணல் செஞ்சுருந்தோம். அந்த வழக்கு அன்றைய நிலவரத்தின்படி வந்து கொலையாளி சுர்ஜித்தும் அவரது தந்தையும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு. ஆனால் அவரது தாயார் கிருஷ்ணகுமாரி கைது செய்யப்படாமலே அந்த வழக்கு வந்து நீண்டு கொண்டிருந்தது. இப்போ தற்போது அந்த வழக்கில் ஒரு முக்கியமான திருப்பமாக கிருஷ்ணகுமாரி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த நிலைமையில் இந்த கவின் ஆணவ படுகொலை வழக்கு வந்து எவ்வாறு போயிட்டுருக்கு, இதில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த வாரம் 29/5/2026 கிருஷ்ணகுமாரி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது முன்னால் சில விஷயங்கள் சொல்லப்படணும். என்ன அப்படின்னா, கடந்த 27/7/2025 அன்று கவின் செல்வ கணேஷ் ஆணவ படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மிக கொடூரமான முறையில். அது சம்பந்தமான நிறைய விவரங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இதில் குறிப்பாக வந்து எஃப்ஐஆர்லையும் கிருஷ்ணகுமாரியுடைய பெயர் இருக்குது, சார்ஜ் ஷீட்லேயும் கிருஷ்ணகுமாரியுடைய பெயர் இருக்குது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நீதிமன்றத்தில் புலன் விசாரணை அதிகாரியால் தாக்கல் செய்யப்பட்ட போது வழக்கு விசாரணையின் போது கிருஷ்ணகுமாரி அதுவரை கைது செய்யப்படவில்லை. அன்றைய வழக்கு தேதி 11/11/2025 விசாரணை நீதிமன்றம், அதாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பிசிஆர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் இந்த கிருஷ்ணகுமாரிக்கு நான் பெயிலபிள் வாரண்ட் போடுறாங்க. என்பிடபிள்யூ வாரண்ட் இஷ்யூ பண்ணப்படுகிறது. அந்த என்பிடபிள்யூ வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 10 மாதங்கள் கடந்த நிலையில்தான் கிருஷ்ணகுமாரி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த 10 மாதங்களாக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருப்பதற்கு கிருஷ்ணகுமாரி பல வகையில் வந்து முயற்சிகள் செய்து வந்தார். குறிப்பாக இந்த என்பிடபிள்யூ வாரண்ட் என்பதே கீழமை நீதிமன்றத்தில் வந்து அந்த வாரண்ட் போட்டிருக்குன்னா அந்த வாரண்ட்டை ரீகால் பண்ணுறதுக்கான பெட்டிஷன் கீழமை நீதிமன்றத்தில் தான் போடணும். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சாலுமே இந்த SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் முன்ஜாமீன் என்பது கிடையாது. ஆனால் கிருஷ்ணகுமாரி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் இந்த வாரண்டை ரீகால் செய்வதற்காக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு விசாரணையின் போது இந்த கவின் ஆணவ படுகொலையில் ஆரம்பம் முதல் தொடர்ந்து சட்ட போராட்டத்திலே முன்னெடுப்பாக செயல்பட்டு வரக்கூடிய மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் தோழர் அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி கடுமையான வாதத்தை முன்வைத்த பின்னால் தான் கிருஷ்ணகுமாருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதை எதிர்த்து அவர்கள் உச்சநீதிமன்றம் போகிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் அட்மிஷன் லெவலில் அப்படிம்பாங்க, ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில்
இது வந்து அகெயின்ஸ்ட் த லீகல் ப்ரொசீஜர் அப்படின்ற கான்செப்டில் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆகிவிட்டது. அந்த உச்சநீதிமன்றம் தள்ளுபடி இந்த மனுவை தள்ளுபடி செய்ததோடு உயர்நீதிமன்றம் ஏன் வந்து கிருஷ்ணகுமாரை கைது செய்யவில்லை என்று விசாரணை அதிகாரி நேரில் அழைத்து சத்தம் போட்டது பின்னரும் கூட கிருஷ்ணகுமாரி கைது செய்யப்படவில்லை. முழுக்க இந்த சிபிசிஐடியுடைய விசாரணை அதிகாரி இருக்கக்கூடிய டிஎஸ்பி கிருஷ்ணகுமாரிக்கு முழு ஆதரவு கொடுத்துருக்கிறார். முழுக்க குற்றவாளிகளுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுறார். அதோட வெளிப்பாடு தான் உச்சநீதிமன்றத்தில் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதுக்கு அப்புறமேட்டு 4 மாதங்கள் கைது செய்யப்படலை. அவர்கள் வந்து ஒரு காவல்துறையில் உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடியவர்கள், தலைமுறைலாம் சொல்ல முடியாது. அவர்களுக்கு வந்து ஆஃப் சேலரி வந்துக்கிட்டு இருக்குது சஸ்பென்ஷனில். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் வேண்டுமென்றே அவர்களை இந்த வழக்கிலிருந்து தப்ப வைக்க வேண்டும் என்பதற்காக கைது நடவடிக்கையை தள்ளி போட்டுக்கொண்டே தான் வந்தார்கள். இதில் குறிப்பாக நம்முடைய சட்ட போராட்டம் தொடர்ந்து நம்ம அதை வலியுறுத்தி வந்த நிலைமையில் அடுத்ததாக விசாரணை நீதிபதி, கீழமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பிசிஆர் நீதிபதி தொடர்ந்து வந்து ஏன் இது வந்து கைது செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்ட்டு சிபிசிஐடிக்கு தொடர்ந்து கேள்வி எழுப்பியதன் வெளிப்பாடு வேறு வழி இல்லாமல் அவர்கள் வந்து இந்த கைதை செய்துள்ளார்கள். அந்த கைதை வந்து கீழமை நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டு அவர்களை வந்து கடந்த 29ஆம் தேதி ரிமாண்ட் செஞ்சுருக்காங்க. இது ஏதோ போலீஸ் தானாக முன் வந்துலாம் இது கைது நடவடிக்கை இல்லை. விசாரணை அதிகாரியுடைய நோக்கம் இவர்களை தப்பி வைக்கணும் அப்படின்றதான். தமிழகத்தையே உழுக்கிற ஒரு மர்டர் கேஸு, ஒரு ஆணவ படுகொலை. இந்த ஆணவ படுகொலையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகுமாரிக்கு வந்து நாங்கள் பெயிலபிள் செக்ஷன் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு உயர்நீதிமன்றத்திலே வந்து சொல்கிறாரு அந்த டிஎஸ்பி. அது எவ்வளோ ஒரு அப்பட்டமாக இருக்குது. ஏற்கனவே என்பிடபிள்யூ கீழமை நீதிமன்றம் கொடுத்த பிறகும் உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு பெயிலபிள் செக்ஷனில் போட்டிருக்கோன்னு சொல்கிறார் விசாரணை அதிகாரி சொல்கிறார், நேரில் ஆஜராகி சொல்கிறார். இதன் பின்னர் தான் நாம் வந்து இந்த கிருஷ்ணகுமாரியுடைய கைதை வந்து கடுமையாக நம்ம வந்து அழுத்தம் கொடுத்தோம். ஒவ்வொரு விசாரணையின் போதும் இவங்க அப்ஸ்காண்டிங்கில் இருக்காங்கன்ற விஷயத்தை நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொண்டே வந்தோம். அதோடைய வெளிப்பாடு பாப்பாமோகன் தோழர் அவர்களுடைய கூடுதல் முயற்சி. இதுதான் வந்து அவர்களை கைதுக்கு தள்ளி இருக்கிறதே தவிர இது போலீஸ் தானாக முன் வந்து இந்த கைதை செய்யலை. இப்போ இந்த வழக்கில் முதல்ல கேஸ் ஃபைல் பண்ணுவதற்கும் அவங்க அப்பா குற்றவாளிகளை வந்து கைது செய்வதற்குமே ஒரு போராட்டம் வந்து பெருசாக நடந்துச்சு. அதற்கு பின்னரும் அவரது தாயாரை கைது செய்வதற்கு கிட்டத்தட்ட 9-10 மாதங்களுக்கு மேலே வந்து நீண்ட நெடிய சட்ட போராட்டமும் நடந்திருக்கு. அப்போது இப்போ வரைக்கும் குற்றவாளிக்கு ஆதரவான போக்கில் வந்து தமிழக காவல்துறையோ அல்லது சிபிசிஐடியோ வந்து தற்போதைக்கு வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது அவர்களுடைய நோக்கம் சுர்ஜிதனுடைய தந்தை சரவணன், தாயார் கிருஷ்ணகுமாரி, இவர்கள் 2 பேரையும் இந்த வழக்கிலிருந்து எப்படியாவது விடுவிக்கணும். அதுக்காக தான் சார்ஜ் ஷீட்லே வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் செய்து தான் சார்ஜ் ஷீட் போட்டு வச்சுருக்கிறார். இதையெல்லாம் நாம் உயர்நீதிமன்றத்தில் சுட்டி காமிச்சு தான் இந்த வழக்கு A2 A3 இவர்களை பொறுத்தவரையில் இன்னும் கூடுதலாக நிறைய சாட்சியங்களை சேகரிக்க வேண்டும். இவர்கள் மீது இன்னும் கூடுதல் சாட்சிகள் இருக்குது. சாட்சிகள் இல்லாமலாம் இல்லை, கால் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் வந்து இன்னும் முழுமையாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரிமினல் கான்ஸ்பிரசி, இவங்க வந்து ஏற்கனவே சுபாஷினி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுபோக 26வது சாட்சியாக இந்த வழக்கில் சுபாஷினி வர்றாங்க. அவங்களோட ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்கிறாங்க, இந்த மே மாதம் சம்பவம் நடந்தது, ஜூலை மாதம் 25 வருஷத்தில். அந்த வருஷத்துடைய மே மாதத்திலேயே கவினும் சுபாஷினி ஒருவரை விரும்புவது சுபாஷினுடைய பேரண்ட்ஸுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மே மாதமே தெரியும். அப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சு இவங்க கூட்டு சதி செய்து தான் இந்த ஆணவ படுகொலை வந்து அரங்கேற்றிருக்காங்க. இந்த கூட்டு சதின்ற இந்த விஷயத்தை இன்னும் ஆணித்தரமாக விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தில் நிரூபிப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலை. இதனால தான் நம்ம வந்து இப்போ வந்து கவினுடைய அம்மாவின் மூலமாக அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது இந்த கிரிமினல் ஓபி நம்பர் ஆகி விசாரணை நிலுவையில் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வழக்கினை இன்னும் ஆழமாக விசாரித்து இந்த கிருஷ்ணகுமாரி சரவணன் மீதான இந்த குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய சேகரிக்கப்படாத ஆதாரங்களை இன்னும் அதிகமாக சேகரிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த இப்போது இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரி ராஜ்குமார் நவ்ரோஜ் அப்படின்ற டிஎஸ்பி ஒரு நேர்மையற்ற முறையில் இருக்கிறார்
அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு தொடர்ந்து எழுந்து கொண்டிருப்பதனால் அவரை மாற்றம் செய்து வேறு விசாரணை அதிகாரியின் மூலமாக இந்த வழக்கினை இன்னும் ஆழமாக விசாரணை செய்து கூடுதல் சார்ஜ் ஷீட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து இவர்களுக்கு இந்த 4 பேருக்கும் உறுதியாக தண்டனை வாங்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இதற்கு பின்னால் இன்னும் குற்றவாளிகள் இருக்கிறார்கள் அப்படின்றத நாங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த 4 பேர் மட்டும் குற்றவாளி இல்லை. சுர்ஜித்து இன்னும் யாருடைய பின்புலங்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத விசாரிக்கப்படணும். இது ஒரு ஜாதி ஆணவ படுகொலை. இப்போ இந்த ஆணவ படுகொலை செய்வதற்கு இந்த ஜாதிய பின்புலங்கள் என்ன அப்படின்றது விசாரணை செய்யப்படாமலே இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். இது 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 இதோட மட்டும் போனால் இது ஒரு 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 கேஸாக மட்டும் முடிஞ்சிடும். நம்ம என்ன சொல்கிறோன்னா, சமூகத்தில் இப்படி ஒரு ஜாதி அநீதி இருக்கக்கூடாது. அப்போது ஜாதிய பின்புலங்கள், ஆதிக்க சக்திகளுடைய பின்புலங்கள் ஆராயப்பட வேண்டும். அதில் குறிப்பாக இந்த சுர்ஜித்துக்கு எந்த மாதிரியான ஜாதிய பின்புலங்களோட தொடர்பு இருக்குது, அவர் 27ஆம் தேதி சம்பவம் நடந்த 27ஆம் தேதிக்கு முன்னால் யார் கூடலாம் பேசினார் அப்படின்ற விஷயங்கள்லாம் சேகரிக்கப்படணும். அப்படி இன்னும் இதுவரையில் சேகரிக்கப்படலை. இந்த வழக்கு கிட்டத்தட்ட இத்தனை மாதங்கள் நடக்குது. இதுவரைக்கும் சுர்ஜித்தோட ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸோ அல்லது அவங்க பெற்றோர்களோட ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸோ இந்த குறிப்பிட்ட மாத இடைவெளிகளில் யார்கிட்டலாம் பேசியிருக்காங்க, அதாவது கொலை நடப்பதற்கு முன்பும் விசாரிக்கப்படல. கொலை நடந்த அன்றையிலிருந்து அன்றைக்கு யார்கிட்ட பேசியிருக்காங்க அவ்வளோதான் விசாரிக்க அதோட நிற்கு. ஆமாம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்னென்னா, இந்த சுர்ஜித்து அங்கே பாளையங்கோட்டை பகுதியில், அதாவது கேடிசி நகர் பகுதியில், அதுக்கு அந்த பக்கத்தில், அந்த பைபாஸ் ரோடு பக்கத்தில் ஒரு நாய் வளர்ப்பதற்காக ஒரு குடோன் வச்சுருக்காரு. அதில் உடற்பயிற்சி கூடங்கள்லாம் வச்சுருக்கிறாரு. அதில் மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த ஜாதிய பின்புலங்கள் கொண்ட நபர்கள் எல்லாம் அதில் கூடி இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் போலீஸுக்கு தெரியும். ஆனால் அந்த ஸ்பாட்டில் இன்றைக்கு சயின்ஸ் எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. ஒரு ஸ்பாட்டில் இந்த டைமில் எவ்வளோ ஃபோன் கால்ஸ்லாம் அந்த ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். அப்படிலாம் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் இந்த விசாரணை நடைபெறவே இல்லை. அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சுர்ஜித்தை மட்டும் குற்றவாளியாக காண்பித்து விட்டு மீதி இருக்கக்கூடிய அவங்க பெற்றோர்கள் அத்தனை பேரையும் விடுவிக்கணும். அதான். அப்போ அந்த நோக்கத்தோடு அந்த நோக்கத்தோடு தான் இந்த வழக்கு விசாரணை ஆரம்பமே. அதாவது இந்த வழக்கு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சாதாரணமாக கொலைக்கு திட்டமிடுவாங்க, அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த வழக்கில் கொலை செய்வதற்கு மட்டும் திட்டமிடவில்லை. கொலை செய்த பின்ன இந்த வழக்கில் எப்படி விசாரணை நடைபெற வேண்டும், எப்படி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட வேண்டும், யார் மீதெல்லாம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், யாரெல்லாம் விடுவிக்கிறதுக்கான லூப் கோல்ஸ் வைக்கணும், இவ்வளவும் திட்டமிட்டு தான் இந்த கொலையை பண்ணப்பட்டிருக்கு. இது நடந்திருக்கு. அதனால தான் நம்ம இது வெறும் ஜாதிய படுகொலை மட்டுமல்ல, இது ஜாதியோடு சேர்ந்த போலீஸ் அதிகாரத்தின் கொலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் போன தடவை பேசும்போது இதை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, அந்த கொலை எப்படி நடத்தப்படணும், அந்த கொலை நடந்த பிறகு எப்படி இந்த வழக்கு நடக்கும், அதில் யார் பேரை சேர்க்கணும், யார் பேரை விடுவிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக. அப்போ இந்த திட்டமிடலில் அதில் குறிப்பாக நீங்கள் இன்னும் ஒன்று சொல்லியிருந்தீங்க, இந்த காசி பாண்டியன்ற ஒரு இன்ஸ்பெக்டர், அவரை சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அவர் குற்றவாளியை இதுவரையில் சேர்க்கப்படலை. அவர் சஸ்பெண்ட் பண்ணல. அதுவும் கிடையாது. இந்த காசி பாண்டியனை சஸ்பெண்ட் செய்யப்படணும், அவரை இந்த வழக்கில் சேர்க்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆரம்பம் முதலே சொல்லிக்கிறோம். இந்த டே 1லேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதுவரையிலும் சொல்லலை. இதை கவின் குடும்பத்தாரும் இதை ஏற்கனவே குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காங்க. எல்லாருமே குற்றச்சாட்டை வைக்கிறோம். ஏன்னா நம்ம சும்மா சாதாரண போகிற போக்கில் குற்றச்சாட்டு வைக்கல. சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடந்த 27/7/2025 மதியம் சுமார் 2:30 மணி அளவில் சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்த 5 நிமிஷத்துலே ஸ்பாட்டுக்கு காசிபாண்டி இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமேட்டு 7 மணிக்கு தான் கம்ப்ளைண்ட் வாங்குறாரு தமிழ் சொல்லிக்கிட்ட. ஸோ சட்டம் என்ன சொல்லுது, when the inspector, that is the station house officer, reach the occurrence spot, that second the investigation is start. அப்போவே அது ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் அர்த்தம். எப்போ சம்பவ இடத்துக்கு ஒரு காவல் ஆய்வாளர் விசாரணை அதிகாரி வர்றாரோ அந்த நிமிஷமே அந்த செகண்டே விசாரணை தொடங்கப்பட்டு விட்டது என்பது தான் சட்டம் சொல்லுகிறது. அப்போ விசாரணையை நீ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே உனக்கு எதுக்கு கம்ப்ளைண்ட்டு? அப்போ நீ யாரை இது பண்ணுறதுக்காக நீ உனக்கு ஒரு சோடனையான ஒரு கம்ப்ளைண்ட்டு? அந்த அம்மாவே ஒரு எமோஷனில் இருக்கிறாங்க, பிள்ளையை பறி கொடுத்துட்டு. அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கும்போது கூட அவர் சொல்ல அவங்கள 3 மணி நேரம் ஹராஸ் பண்ணி தான் அந்த கம்ப்ளைண்ட் வாங்கப்பட்டிருக்கு. 3 மணி நேரம் ஸ்டேஷனில் அடைச்சி வச்சுருக்காங்க.
ராங்ஃபுல் டிடென்ஷன். அதுக்கே இந்த காசிப்பாண்டியன் மேலே எஃப்ஐஆர் போடணும். ஆமாம், எஃப்ஐஆர் போடணும். ராங்ஃபுல் டிடென்ஷன், சட்டத்துக்கு புறம்பாக காவல் நிலையத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்காங்க, கேட்டை பூட்டியிருக்காங்க இவங்களை உள்ளே வச்சு. இது எல்லாமே அஃபிடவிட்டாக நாங்கள் ஹைகோர்ட்டில் போட்டிருக்கோம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அதனால தான் அந்த வேறு விசாரணை அதிகாரி வச்சு இந்த வழக்கை வந்து திறம்பட இன்னும் கூடுதல் சார்ஜ் ஷீட் போடணும் அப்படின்றதுக்கு அஃபிடவிட்டாக போய் ஃபைல் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த காசிப்பாண்டியனை இந்த வழக்கில் சேர்க்கலாத வரையிலும் இந்த வழக்கு வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லாத இதை நோக்கி போகும். இப்போ இந்த வழக்கில் இன்னும் சில கேள்விகள் இருக்கு. சொல்லுங்கள். இந்த வழக்கில் இந்த ஃபோன் கால் பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா? இந்த ஃபோன் காலில் இதுவரையிலும் கவினுடைய ஃபோன் ஓப்பனே செய்யலை. இல்லை புரியல. கவினோட ஃபோன் போலீஸ் கஸ்டடியில் இருக்கு. அதாவது சம்பவம் நடைபெற்ற அன்றே அது கைப்பற்றப்பட்டு விட்டது. ஆனால் இன்ன வரையிலும் இந்த நொடி வரையிலும் கவினுடைய ஃபோன் ஓப்பன் செய்து அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்று விசாரணை செய்யப்படவே இல்லை. எவ்வளவோ சைஃபர் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஆனால் ஏன் வந்து ஓப்பன் செய்ய மாட்டேங்காங்க? இல்லை ஓப்பன் செஞ்சுட்டு அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி எங்கிட்ட மறைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. அப்போ இப்போ ஆனால் அதிகாரப்பூர்வமாக சட்டப்படி இன்னும் ஓப்பன் செய்யலை. ஏன்னா ஓப்பன் செய்யணும்னா ஜட்ஜிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும். அப்படி எந்த பெர்மிஷனும் இதுவரையிலும் வாங்கப்படலை. அதனால் எங்களுடைய சந்தேகம் ரொம்ப வலுக்குது. அந்த ஃபோனில் ஏதோ இருக்குது, ஆதாரப்பூர்வமான இன்னும் அதிகப்படியான ஆதாரங்கள் அந்த ஃபோனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த டிஎஸ்பி இன்னவர்களும் ஃபோனை வந்து அஃபிஷியலாக ஓப்பன் பண்ண மாட்டேங்காருன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். இல்லைப்பா, அப்படின்னா இதோட பொருள் என்னென்னா இப்போ வரைக்கும் இந்த கேஸ் விசாரிக்கவே படவில்லை. ஆமாம், முழுமையாக விசாரிக்கப்படவில்லை. அதாவது அவர்கள் திட்டமிட்டது சுர்ஜித்தை மட்டும் அக்யூஸ்ட் ஆக்கணும். ஏன்னா அது சுர்ஜித்தை பொறுத்தவரையிலும் சிசிடிவி லைவில் இருக்குது. அதோடு இந்த கேஸை வந்து இழுத்து முடிக்கணும். இதுதான் அவங்க நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு இந்த விசாரணை அதிகாரி துணை போகிறார். அப்படின்னா இப்போது இவ்வளோ காலம் நடந்த விசாரணை குறித்த ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணிருக்கணும்ல? இல்லை, சார்ஜ் ஷீட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் சார்ஜ் ஷீட்டில் இதுவுமே இல்லை. அது சொல்லியிருக்காரு, இதுவரையிலும் இந்த ஃபோன் ஓப்பன் பண்ணி நாங்கள் விசாரிக்கல அப்படின்றத கோர்ட்லேயே சொல்லியிருக்காரு. இதுவரையிலும் வந்து 164 ஸ்டேட்மெண்ட் வாங்கலை சுபாஷினி அவங்கக்கிட்ட. அதாவது 161 ஸ்டேட்மெண்ட்ன்றது வேறு, 164 ஸ்டேட்மெண்ட்ன்றது வேறு. அதாவது நீதிபதி முன்னாடி வாங்குறது 164, இவங்களை போலீஸு போடுறது 161. நம்ம 164 ஸ்டேட்மெண்ட் வாங்கணுங்கிறோம். ஏன்னா நம்ம நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி அந்த சுபாஷினியை விசாரணை செஞ்சுருக்கணும். இதுவரை இந்த டிஎஸ்பி செய்யலை. இதில் முக்கியமானது இந்த வழக்கின் முதல் விசாரணை அதிகாரிக்கக்கூடிய காவல்துறை துணை ஆணையர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசி பாளையங்கோட்டை திரு சுரேஷ் அவர்கள் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு விசாரணையில் சொல்கிறார், நான் இந்த மாதிரி சுபாஷினியை வந்து நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருக்கேன் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமேட்டி அதை தொடரணுமா இல்லையா வேண்டாமா இவர் சிபிசிஐடி டிஎஸ்பி ஏன் தொடரலை? அந்த மனு என்னாச்சு இதுவரையிலும் தெரியல. அப்படின்னா நீங்கள் சொல்கிற விதத்தையும் பார்த்தா இது ஒரு கூட்டுச்சதி என்பதற்கான எல்லா பிரைமா ஃபேஸையும் வந்து எல்லாமே இருக்குது, எல்லா முகாந்திரமும் இப்போ வந்து இருக்குது. இந்த சதியின் நாயகன் காசிப்பாண்டியன் ஆய்வாளர் தான். நான் இந்த ஸ்ட்ரெயிட்டாகவே குற்றச்சாட்டு சொல்கிறேன். ஆனால் அவர் இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யப்படவில்லை, சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை, வழக்கில் சேர்க்கவே இல்லையே, வழக்கிலே பேர் இல்லை. இப்போ இது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவின் ஆணவ படுகொலை என்பது ஒரு கூட்டுச்சதியின் விளைவாக தனிநபராக கொல்லப்பட்டிருக்க மாட்டார். ஆட்களை வைத்து அவர்களை வச்சு தான் இது வந்து கொலை வந்து நடைபெற்றிருக்கு. அதற்கு பிறகு இது எப்படி மூவ் ஆகணுன்ற வரைக்கும் குறிப்பாக இன்னும் சொல்லணுன்னா நீங்கள் போன இதில் சொல்லும் போது இவரை வந்து சுஜித்தை எப்படி வந்து வெளியே கொண்டு வர்றது, பெயில் வாங்கி வெளில கொண்டு வர்றதுன்ற வரைக்கும் அவங்க ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள். இது அவர்களுக்கு திட்டத்திலுடைய இது என்ன அப்படின்னா, இப்படி இது வந்து ஒரு சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பாப்பா மோகன் தோழர் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் தலையிடுவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. அதனால தான் இதுவரையிலும் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா இது எப்போவோ இந்த வழக்கு இழுத்து மூடி இருக்கப்பட்டிருக்கு. ஆணவ படுகொலை தமிழகத்தை உலகத்தை உலுக்கிய ஒரு ஆணவ படுகொலை. இப்படிப்பட்ட கொலைபாதகத்தை செய்த A2 சரவணன் காவல் உதவி ஆய்வாளர் சுர்ஜித்தினுடைய தந்தை. ஆனால் அவருக்கு வந்து அவங்க வந்து தைரியமாக குவாஷ் பெட்டிஷன் போடுறாங்க, இந்த வழக்கிலிருந்தே அவரை வந்து விடுவிக்கணும். அது உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. ஆனால் நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம், இப்படிப்பட்ட வழக்கில் வந்து நீதிமன்றங்கள்
கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் மக்கள் தான் நிற்பார்கள் என்ற நம்பிக்கை, நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை எங்களுக்கு அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அந்த மனு நிச்சயமாக தள்ளுபடி செய்யப்படும் என்பதே நான் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறோம். இப்போ இதில் இன்னொரு சந்தேகமும் கேள்வியும் வருது. அதாவது இந்த கொலை நடைபெறுவதற்கு முன்பே வந்து சாதி ரீதியாக இவங்கள்ட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இருந்திருக்கு, ஆர்கனைஸ் ஆகிருக்கு, அப்படிதான் இது வந்து நடந்திருக்கு. அப்போ இந்த வழக்கு சரவணன் ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்காரு, போலீஸ் அதிகாரியா இருந்து ரியல் எஸ்டேட் தொழில். நான் போற போக்கில் குற்றச்சாட்டு சொல்லலை, கேஸில் ஸ்டேட்மெண்ட்ல இருக்குது. இந்த வழக்கின் ஸ்டேட்மெண்ட்ல சங்கர் அப்படின்ற ஒரு சாட்சி, சரவணனுடைய நண்பர், அவர் சொல்லியிருக்காரு. ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, சார்ஜ் ஷீட்டில் இருக்கு, ரெக்கார்டிக்கலாம், நீதிமன்ற ஆவணத்தில் இருக்கு. என்னுடைய நண்பர் சரவணன் வந்து நானும் சரவணனும் சேர்ந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஏற்கனவே அவருக்கு ஒரு சாதிய பின்புலம் இருக்குது, சாதிய பின்புல ரீதியாக ஒரு கூட்டம் இருக்குது. ஆமாம். இப்போ ரியல் எஸ்டேட்டுங்கும் போது ஏற்கனவே ரியல் எஸ்டேட் துறை எப்படிப்பட்டதுன்னு நல்லாவே தெரியும். அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அப்படின்றது தெரியும். அப்போது இந்த மீது மட்டும் இல்லை, ஏ3 கிருஷ்ணகுமாரி வந்து டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் நிறைய எடுத்துருக்கிறாங்க. என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ்? அவங்க வந்து பட்டாலியனில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பட்டாலியன் ப்ரொசீஜர்ஸ் வந்து சரியாக ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி இந்த பட்டாலியனில் வந்து டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அது சம்பந்தமான ஆவணங்களும் நீதிமன்றத்தில் இருக்குது. ஸோ இவர் இருவருமே ஒரு ஜென்யூன் ஆஃபீஸர்ஸ் கிடையாது. இந்த அவங்க ஜாதி ரீதியாகவும் சரி, பணம் சம்பாதிப்பதற்கான அனைத்து குறுக்கோலிகளையும் செய்யக்கூடிய நபர்களாகத்தான் இருந்திருக்காங்க ஆரம்பம் முதலே. இப்படிப்பட்ட நபர்கள் சமூகத்தில் தண்டிக்கப்பட வேண்டியவர். இதில் இன்னொரு கேள்வி வந்து இருக்குது. அதாவது இதில் கவின் விரும்பினார் இல்லையா, அவரோட காதலியாக இருந்த சுபாஷினி, அவர்களோட பெயரும் வந்து இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ சாட்சியாக இருக்காங்க. ஆனால் தற்போதைக்கு வரைக்கும் அவங்கள்ட்டையும் விசாரணை கிடையாது. அவங்கள நம்ம நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தணும்னு சொல்லிட்டே இருக்கோம். ஆனால் போலீஸோட விசாரணையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே போலீஸ் விசாரணை உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்தின் முன்பு போலீஸ் விசாரணை ஸ்டேட்மெண்ட் வேல்யூவே கிடையாது. அப்போ நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்படி உட்படுத்தணும் நம்ம மட்டும் சொல்லலை, இந்த வழக்கை முதலில் விசாரித்த அசிஸ்டன்ட் கமிஷனர் சுரேஷும் சொல்லியிருக்காரு, அவரும் சொல்லியிருக்காரு. இந்த சிபிசிஐடி டிஎஸ்பி தான் இந்த வழக்கை நீர்த்து போக செய்வதற்கான அனைத்து வேலைகளும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்களோட எஸ்பிக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இந்த விசாரணை அதிகாரியை உடனடியாக மாற்றம் செய்யணும். இப்படி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஏதாவது ரிப்ளை வந்திருக்குங்களா? ஒன்றும் ரிப்ளை வரல, இது வரைக்கும் கிடையாது, வரல. நாங்கள் அதனால தான் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்கிறோம், இந்த விசாரணை அதிகாரியை மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னதுலேருந்து மீண்டும் முதல்ல ஒரு நேர்காணல் எடுக்கும் போதும் இந்த வழக்கு என்ன நிலைமையில் இருந்துச்சோ அதே நிலைமையில் வரைக்கும் அதே நிலைமையில் தான் இருக்குது. கவின் செல்வ கணேஷ் படுகொலை செய்யப்பட்ட அவருடைய ஐஃபோன் இதுவரையிலும் அஃபிஷியலாக ஓப்பன் செஞ்சு அதில் என்ன இருக்குன்னு ஆராயப்படவில்லை, விசாரிக்கப்படவில்லை. அடுத்ததாக ஆய்வாளர் காசி பாண்டியன் இந்த வழக்கில் சேர்க்கப்படவில்லை. இந்த வழக்கு சம்பவ காலத்திற்கு முன்பு என்ன யார் கூடலாம் பேசுனாங்க அப்படின்றது சம்பந்தமான சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் இதில் நடைபெறவே இல்லை. நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம், இதில் சயின்டிஃபிக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுன்ட்டு அது பண்ணலை. ஸோ இந்த வழக்கு 10 மாதங்களுக்கு முன்பாக என்ன நிலையில் இருந்ததோ அதே நிலையில் தான் இருக்குது, அதே நிலையில் தான் இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கம். இந்த வழக்கு இதே நிலையில் தான் கடைசி வரும் விசாரணை முடியும் வரலும் இருக்கணும் அப்படின்றது தான் குற்றவாளிகளின் நோக்கம். அந்த குற்றவாளிகளின் நோக்கத்தை தான் இந்த டிஎஸ்பி பிரதிபலிக்கிறார். இன்னொரு கேள்வி எனக்கு இன்னும் நிற்கிறது தொடர், அது இன்னும் தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான். நீங்கள் அந்த சுஜித் வந்து ஒரு கராஜ் வச்சுருக்காரு, ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து நாய் வளர்ப்பதாக வந்து சொன்னார். ஆனால் அங்கே பல்வேறு நபர்கள் வந்து போயிருக்காங்க, அவரோட சாதிய பின்புலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக அதுக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு இருக்கா? நிச்சயமாக இருக்கும்ல. ஒரு இண்டிவிஜுவல் வந்து எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஒரு படுகொலையை நிகழ்த்த முடியும்? அதுக்கு முன்னாடி எந்த தப்புமே பண்ணாத ஒரு இளைஞரை வந்து எப்படி செய்யணும்? அதனால் சுர்ஜித் வந்து அதுக்கு முன்னாடி கூட என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிகள் இருந்தார் அப்படின்றது ஆராயப்படணும். யாரோலாம் தொடர்பில் இருந்தார்ன்றது ஆராயப்படணும். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு அந்த 27ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்கு முன்பு இந்த ஒரு வார காலம் யார் கூடலாம் தொடர்பில் இருந்தார் அது கூட ஆராயப்படலை. ஒரு இன்வெஸ்டிகேஷன்னா அப்படி தானே செய்ய முடியும்.
சம்பவம் நடந்ததுலேருந்து தான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. நம்ம சம்பவத்துக்கு முன்பு கேட்குறோம். குறைந்தபட்சம் ஒரு 10 நாள் சுர்ஜித்தோட ஆக்டிவிட்டிஸ் என்ன, சரவணனோட ஆக்டிவிட்டிஸ் என்ன, கிருஷ்ணகுமாரோட ஆக்டிவிட்டிஸ் என்ன, ஜெயபால் குவாரியில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார், அந்த குடோனில் யார் யாரெல்லாம் வந்து போனாங்க, அது அருகாமையில் உள்ள சிசிடிவிலாம் ஏன் ஆராயப்படலை, இதெல்லாம் செய்யணும் இல்லை. இதுதானே ஒரு நேர்மையான விசாரணையாக இருக்க முடியும். ஒரு காம்ப்ரஹென்சிவ் இன்வெஸ்டிகேஷன் தானே வேணும். இது ஒரு சாதாரண கொலை இல்லை இல்லையா, இது ஒரு ஆணவ படுகொலை. அதுவும் நம்ம சொல்ல வகையில் வந்து இது ஆணவ படுகொலை மட்டுமல்ல, அதிகார படுகொலை. இதில் இது வந்து சமூகத்தில் இந்த போட்டு இன்னும் நடக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழக்கு ஒரு சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்படணும். இந்த வழக்கில் இறுதியாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்களோட கோரிக்கை என்ன இருக்குது? எங்களுடைய கோரிக்கை வந்து இப்போ எப்படியாவது இவர்களுக்கு பிணை வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக சுர்ஜித்தின் உறவினர்கள், சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லா வழியிலும் முயற்சி செய்து வருகிறார்கள், எல்லா வழியிலும். ஆனால் நாங்கள் நீதிமன்றத்தை நம்புகிறோம், நீதியை நம்புகிறோம், சட்டத்தை நம்புகிறோம், இந்த வழக்கை விசாரணை செய்யக்கூடிய நீதி அரசர்களை நம்புகிறோம். நிச்சயமாக இந்த வழக்கின் தன்மையை புரிந்து நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கும், சரியான தண்டனையை கொடுக்கும் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா நாங்கள் சட்டத்தை மட்டுமே நம்புவீர்கள், ஜாதியை நம்ப மாட்டோம். இந்த தருணத்திலே நான் சொல்லக்கூடியது, இந்த கவின் செல்வ கணேஷ் சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்த, தலித் சமுதாயத்தை சேர்ந்த, பட்டியலத்தை சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஜாதி ரீதியாக அணிதிரள்வதை முற்றிலுமாக விட்டு ஒழியுங்கள். அது ஒரு முட்டு சந்தில் தான் உங்களை கொண்டு நிறுத்தும். ஜாதி ரீதியாக அணிதிரளுக்கு பதிலாக பாட்டாளி வர்க்கமாக, உழைக்கும் வர்க்கமாக நீங்கள் அணிதிரள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூகத்தை புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஜாதிய படுகொலைகள் நடைபெறாமல் இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியும். நன்றி. நன்றி.